Good morning, student. Today, current affairs. Which country recently launched the Global Green Energy Initiative to combat climate change? அதாவது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள எந்த நாடு குளோபல் கிரீன் எனர்ஜியை இனிஷியேட் பண்ணுது? இந்த திட்டத்தை வந்து சமீபத்தில் தொடங்கிய கண்ட்ரி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் இந்தியா. ஓகே, செகண்ட் கொஸ்டின். Who won the 2024 Nobel Peace Prize for their efforts in promoting global education? உலகளாவிய கல்வியை ஊக்குவிப்பதற்காக முயற்சியே 2024 நோபல் சமாதான பரிசை வென்றவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் கைலேஷ் சத்யார்த்தி. கைலேஷ் சத்யார்த்தி ஆன்சர். Okay, third question. Which Indian state recently announced the Har Ghar solar scheme to promote renewable energy? அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஊக்குவிக்க எந்த இந்திய மாநிலம் ஹர் சோலார் திட்டத்தை சமீபத்தில் அறிவித்தது? ஆன்சர் இஸ் ராஜஸ்தான். இது வந்து ஒரு ஸ்கீமு. இதை வந்து யார் வந்து லான்ச் பண்ணான்னு கேட்குறாங்க. ராஜஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின். Which organization released the Global Hunger Index 2024? Global Hunger Index வந்து 2024 வெளியிட்ட நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. நிறுவனம் வந்து FAO. ஆன்சர் இஸ் FAO. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். Which Indian city hosted the International Yoga Festival 2024? அதாவது 2024 இன்டர்நேஷ்னல் யோகா திருவிழாவை எந்த இந்திய நகரம் நடத்தியது அப்படி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ரிஷிகேஷ். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின். Which country recently signed a free trade agreement with India? அதாவது இந்தியாவுடன் சமீபத்தில் இலவச வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் சவுத் கொரியா. அதாவது ட்ரேடை வந்து ஃப்ரீயாக சைன் பண்ண எந்த கண்ட்ரி நம்மளோட அக்ரிமெண்ட் போட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் இஸ் சவுத் கொரியா. நெக்ஸ்ட் வந்து செவன்த் கொஸ்டின். Which Indian state recently launched the Digital Health Mission? டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் திட்டத்தை சமீபத்தில் தொடங்கிய இந்திய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் யூபி, அதாவது உத்தரப்பிரதேஷ். ஆன்சர் இஸ் உத்தரப்பிரதேஷ். டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் திட்டத்தை வந்து சமீபத்தில் தொடங்கிய ஸ்டேட் வந்து யூபி, உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின். Which Indian society recently won the Global Science Leadership Award 2024? குளோபல் சயின்ஸ் லீடர்ஷிப் அவார்டு அதாவது விருதை 2024 சமீபத்தில் வென்ற இந்திய விஞ்ஞானி யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி, டெசிசி தாமஸ். Okay, next ninth question. Which Indian state recently announced the Zero Hunger Policy? பூஜ்ய பசி கொள்கையை சமீபத்தில் அறிவித்த இந்திய மாநிலம் எது? ஒடிசா. ஆன்சர் இஸ் ஒடிசா. Okay, next 10th question. Which country recently hosted the G20 Summit 2024? G20 2024 உச்சி மாநாட்டை சமீபத்தில் நடத்திய நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் பிரேசில்.
ஆப்ஷன் ஏ. Next 11th question. Which Indian state recently launched the Green Highway project? Green Highway திட்டத்தை சமீபத்தில் தொடங்கிய இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. மகாராஷ்டிரா. ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா. ஆன்சர் வந்து பி. ஆப்ஷன் பி. Next 12th question. Which Indian city recently hosted the International Film Festival of India IFFI 2024? 2024இல் இன்டர்நேஷனல் திரைப்பட விழாவை IFFI சமீபத்தில் நடத்திய இந்திய நகரம் எது? ஆன்சர் இஸ் கோவா. ஆப்ஷன் பி. Next 13th question. Which Indian state recently announced the Farmers Pension Scheme? விவசாயிகள் ஓய்வூதிய திட்டத்தை சமீபத்தில் அறிவித்த இந்திய மாநிலம் எது? பஞ்சாப். விவசாயிகள் ஓய்வூதிய திட்டத்தை வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணது வந்து இந்திய ஸ்டேட் வந்து பஞ்சாப். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 14th. Which country recently launched the Mars Orbiter Mission 2024? Mars Orbiter Mission 2024 சமீபத்தில் தொடங்கிய நாடு எது? ஆன்சர் இஸ் இந்தியா. ஆப்ஷன் சி. Next 15th question. Which Indian state recently announced the Women Empowerment Policy? பெண்கள் மேம்பாட்டு கொள்கையை சமீபத்தில் அறிவித்த இந்திய மாநிலம் எது? ஆன்சர் இஸ் தமிழ்நாடு. ஆப்ஷன் பி. விமன் எம்பவர்மெண்ட் பாலிசியை வந்து அறிமுகப்படுத்திய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 16th. Which Indian state recently launched the Smart Village project? ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை சமீபத்தில் தொடங்கிய இந்திய மாநிலம் எது? ஆன்சர் இஸ் ஏபி, ஆந்திர பிரதேஷ். ஆப்ஷன் ஏ. ஓகே. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். Which country recently announced the Global Climate Fund to combat climate change? காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள குளோபல் கிளைமேட் ஃபண்டை சமீபத்தில் அறிவித்த நாடு எது? ஆப்ஷன் டி, ஜெர்மனி. 18th கொஸ்டின். Which Indian state recently announced the Digital Education Policy? டிஜிட்டல் கல்விக் கொள்கையை சமீபத்தில் அறிவித்த இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ, கேரளா. கேரளா தான் எஜுகேஷன் லீடிங்கில் இருக்கனால நீங்கள் வந்து அதோட ஞாபகம் வச்சுக்கலாம். டிஜிட்டல் எஜுகேஷன் பாலிசி வந்து கேரளா. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். Which Indian state recently launched the Green Energy Corridor project? கிரீன் எனர்ஜி காரிடார் திட்டத்தை சமீபத்தில் தொடங்கிய இந்திய மாநிலம் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, குஜராத். 20th கொஸ்டின். Which country recently announced the Global Health Security Initiative? குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் சமீபத்தில் அறிவித்த நாடு எதுனா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. நெக்ஸ்ட் 21th கொஸ்டின். 21st. Which Indian state recently announced the Farmers Welfare Scheme? விவசாயிகள் நலன் திட்டத்தை சமீபத்தில் அறிவித்த இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் பி, ஹரியானா. Which country recently launched the Global Space Mission 2024? Global Mission Space Mission 2024 சமீபத்தில் தொடங்கிய நாடு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சைனா. 23. Which Indian state recently announced the Digital Health Card Scheme? டிஜிட்டல் ஹெல்த் கார்டு திட்டத்தை சமீபத்தில் அறிவித்த இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் டி, குஜராத். Which country recently announced the Global Education Fund? குளோபல் எஜுகேஷன் ஃபண்டை சமீபத்தில் அறிவித்த நாடு இந்தியா.
25th question. Which Indian state recently launched the Smart City project? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை சமீபத்தில் தொடங்கிய இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஓகே, தேங்க்யூ.